ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாட்டர்டே ஈவினிங். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வெளிய போற வேலை இருந்தது. எங்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, நர்சரி தான் போயிருந்தேன். கார்டன் போயிருந்தேன். கொஞ்சம் செடி வீட்டுக்கு வாங்கிட்டு வரலாமேன்னு சொல்லிட்டு. வீட்ல பார்த்தீங்கன்னா, இருந்த மணி பிளான்ட் எல்லாமே கருகுது. கொஞ்சம் பூச்சி அரிக்குது அந்த இலைலாம். சரி அதனாலேயே செடி கொஞ்சம் வாங்கலாமே, ஏதாச்சும் நியூ கலெக்ஷன் ஏதாவது வந்தா போய் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நர்சரிக்கு தான் போயிருந்தோம். அங்க பார்த்தீங்கன்னா, நெறைய செடி நியூவாவே வந்திருந்தது. நானுமே நெறைய இதுக்கு முன்னாடி கொஞ்சம் வாங்கல. அது எல்லாமே பார்த்தேன். எல்லாமே நல்லா இருந்தது. ரோஸ் செடி எல்லாமே நல்லா இருந்தது. ஆனா, நான் ரோஸ் செடி எதுவும் வாங்கல. ஏன்னா, அதுக்கு எனக்கு செட் ஆகாது. நான் வச்சாலே ரோஸ் செடி வளராது. இங்க பார்த்தா அழகா பூ பூத்திருக்கும். நம்ம வீட்டுக்கு போனா ஒரு பூ கூட அதில பூக்காது. ஆனா, எனக்குமே ஆசை ரோஸ் செடி, இந்த சாமந்தி எல்லாம் வளர்க்கணும்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நான் அது எதுவுமே வாங்கல. நான் பார்த்தீங்கன்னா, இன்டோர் பிளான்ட்ஸ் தான் வாங்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா, இன்டோர் பிளான்ட் சொல்லிட்டு எடுத்தோம். ஆனா, இது போயிட்டு பில் போடும்போது பார்த்தீங்கன்னா, அவுட்டோர் பிளான்ட்டு சொல்ட்டாங்க. ஆனாலும் அத வாங்கிட்டு வந்தோம். நெக்ஸ்ட்டு இந்த செடி தான் வாங்கியிருந்தோம். இது பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. டபுள் கலர் ஷேட்ல. இது பார்த்தீங்கன்னா, இது இன்டோர் பிளான்ட் சொன்னாங்க. இது ஒண்ணு வாங்கிட்டு வந்தோம். நெக்ஸ்ட்டு இன்னும் 2, 3 செடி வாங்குனோம். லாஸ்ட்டு வீடியோ எண்டுல காமிக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த கார்டன்ல நெறைய செடி இருந்தது. எது வாங்குறதுன்னே தெரியல. எனக்கு பார்த்தீங்கன்னா, அந்த சின்ன செடி வைக்கிறதோட பெரிய பெரிய செடி, இந்த தென்னை மரம் போல இருக்க செடி, கொஞ்சம் பெரிய பெரிய செடி வாங்கி பெரிய ஜாடியில வச்சு வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். அது மாரி தான் நான் வாங்கலான்னு போனேன். ஆனா எதுவுமே செட் ஆகல. ஏன்னா வெளிய அந்த மாரி வச்சா பசங்க எல்லாமே அத பிச்சிருவாங்க. அவங்களுக்கு எட்டாத மாதிரி மாடியில அது மாரி தான் நான் செடி வைக்கணும். வீட்டுக்கு வெளிலலாம் வச்சா அவங்க போய் கண்டிப்பா அதில கை வைப்பாங்க. சரி எல்லாமே இன்டோர் பிளான்ட்ஸ் வாங்கலாம். மேல மாடியில படிக்கட்டில வைக்கலாம் அந்த மாரின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டுருந்தோம். ஸ்னேக் பிளான்ட் வாங்கலான்னு பார்த்தா அது ஆல்ரெடி இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா, இதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது. நெறைய பிளான்ட்ஸ் இருந்தது. எது வாங்குறதுன்னே தெரியல. சுத்தியும் பார்த்துட்டுருந்தோம். ஆக்சுவலா ஒரு 2, 3 செடி வாங்கலான்னு சொல்லிட்டு போனோம். அங்க போய் பார்த்தா 8 செடி வாங்க வேண்டியதாயிடுச்சு. எத பார்த்தாலுமே ஆசையா இருக்கும். நர்சரி மட்டும் போனாலே எந்த செடி வாங்குறதுன்னே தெரியாது. எல்லாமே பார்க்க அவ்வளோ ஒரு அழகா இருக்கும். இந்த செடிலாம் பார்த்தீங்கன்னா, இங்க இருந்தா மட்டும் தான் நல்லா பச்சை பச்சேன்னு வளருது. நம்ம வீட்டுக்கு சரி வாங்கிட்டு வந்தா அது எல்லாமே காஞ்சிருது. ஃபைனலா வீட்டுக்கு வந்துட்டோம். நான் பார்த்தீங்கன்னா, இந்த 2 செடி வாங்கியிருந்தேன். இந்த 2 லீஃப்மே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பார்க்கவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருந்தது. 2மே ஒரே செடி தான். ஆனா நேம்லாம் தெரியல. ஆனா கலர் மட்டும் டபுள் ஷேட்ல இருந்தது. நெக்ஸ்ட்டு மணி பிளான்ட் எப்பயுமே நம்ம எல்லா செடியும் வாங்கும்போது மணி பிளான்ட் ஒண்ணு இருக்கும் அதுல. கண்டிப்பா அந்த பாஸ்தா மணி பிளான்ட் எப்பயுமே வாங்கிட்டு வந்துருவோம். நெக்ஸ்ட்டு இந்த செடி வாங்கிட்டு வந்து அதோட நேம் தெரியல. ஆனா பார்த்தீங்கன்னா, அந்த லீஃப் எல்லாமே கொத்தமல்லி மாதிரி இருந்தது. நல்லா இருந்தது. நெக்ஸ்ட்டு இந்த செடி இது பார்த்தீங்கன்னா, கிறிஸ்மஸ் ட்ரீ மாரி இருந்தது. இது அவுட்டோர் பிளான்ட்ஸ் தான். நல்லா இருந்தது இது. இது வாங்கிட்டு வந்தேன். அழகா இருக்குன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு இது கற்றாழை வாங்கிட்டு வந்தோம். இது பார்த்தீங்கன்னா, வீட்ல இல்ல. அப்புறம் இந்த செடி வாங்கிட்டு வந்தோம். இதோட பேர்லாம் எதுவுமே எனக்கு தெரியல. உங்களுக்கு இந்த செடியோட நேம்லாம் தெரிஞ்சா கமெண்ட்ல கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். இன்னைக்கு டே இப்படி தான் போச்சு. நாளைக்கு வேற விலாக்ல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க.